இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஞானமுள்ள ஜனங்கள் வானத்து ஒளியைப் போல பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். உபத்திரவ காலங்கள் வரும்போது ஞானவான்கள் தங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தை குறித்து அதிகமாக வேதனைப்படாமல் அவைகளை பொருட்படுத்தாமல் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை, வாழ்க்கையை, குடும்பத்தை, வேலையை உண்மையாய் செய்து வந்தார்கள். இன்று நாமும் நம்முடைய உபத்திரவங்களில் பொறுமையாக இருப்போம். அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்கள் மேல் நிச்சயமாக அவர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஏனென்றால் நம்மை பார்த்து அநேகர் நீதிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த வேத பகுதியில் உபத்திரவ காலத்தை குறித்தும் இயேசுவின் வருகை குறித்தும் சொல்லப்படுகிறது. இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை சொல்லி பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் வாழும் ஜனங்களை பரிசுத்தத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக நம்மையும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, ஞானமுள்ள ஜனங்களாக உம்முடைய ஜனங்களை நல்ல வழியில் வாழ கற்றுக் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.